ஹலோ எவ்ரிவான், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு குட்டி அப்டேட் தான், கார்டன் அப்டேட். அண்ட் என்னென்ன பறித்து பொங்கலுக்கு வச்சோன்னு பார்க்க போகிறோம். குட்டி குட்டி ஃபிஷ்ஷஸ்லாம் ஓடிட்டுருக்கு பாருங்கள் லில்லி பிளான்ட்டில். இது வந்து ரோஸ் வந்து அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செழிப்பாக இல்லாத மாதிரி இருக்குது. அதுக்கு ஏதாவது பண்ணணும். இது வந்து முள்ளங்கி நாற்றெல்லாம் அப்படியே குட்டி குட்டியாக வளர்ந்ததை எடுத்து ரீபாட் பண்ணியிருக்கோம். அழகாக வளருது. ஜாஸ்மினுமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தான் துளிர் விடுது நல்லா. அதுக்கப்புறம் வெண்டைக்காய், இந்த சிகப்பு வெண்டைக்காய் இருக்கு இல்லையா, நிறைய பாட்டில் வச்சுருக்கோம். பட் அந்தளவுக்கு ஹெல்த்தியாக இல்லை. ஏதாவது பண்ணணும் அவங்களுக்கும். இது பிரம்ம கமலமும் வந்து வளர்ந்தா மாதிரி தெரியலை. எப்படி வளருதுன்னு நம்ம பார்ப்போம். வெண்டைக்காய் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான், வெண்டைக்காய்க்கு வந்து ஏதாவது பண்ணணும். அதுக்கப்புறம் ட்ராகன்லாம் சூப்பராக வளர்ந்துட்டுருக்காங்க. அவங்க சுற்றி வந்து புல் நிறைய வளர்ந்துட்டுருக்கு. அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணணும் ஒரு நாள் ஃப்ரீயாக இருக்க அன்னைக்கு. இது வந்து அன்னாசி பழம் சாப்பிட்டுட்டு அந்த ஹெட் எடுத்து அதில் புதைச்சி வச்சுருக்கோம். அது வளர்ந்துட்டுருக்கு. நம்ம வீட்டில் ஹெல்த்தியாக வளர்கிற 2 விஷயங்கள் இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா இந்த கத்திரிக்காய் செடி, இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா புதினா. இது ரெண்டுமே நல்லா சூப்பராக வளர்ந்துட்டுருக்கு. கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். பொங்கலுக்கு பறிக்கலாம் அப்படின்னு தான் நினச்சோம். ஆனால் எங்கள் அம்மாவுக்கு வந்து இந்த மாதிரி செடியில் இருக்கிறத பார்க்குறது ரொம்ப ஆசை. அதனால் சரி கூட்டிகிட்டு வந்து காமிச்சிட்டு பறிச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கும். புதினாலாம் ரொம்பவே சூப்பராக வளர்ந்துட்டுருக்கு. அது எனக்கு பறிக்கவும் மனசு வரலை. என்ன பண்ணுவோன்னு தெரியல. பட் பறித்து தான் ஆகணும். இந்த புதினா போடுறதுக்கு முன்னாடி அதில் நான் கீரை செடி போட்டிருந்தேன். அதில் ஒரே ஒரு விதை மட்டும் முளைச்சி கீரையாக நிற்கிது. இதெல்லாம் மிளகா நாற்று, அதெல்லாம் எடுத்து தனித்தனியாக நம்ம வச்சோன்னா சூப்பராக வளரும். இது வந்து குட்டி பையனோட ஸ்கூலில் வந்து பொங்கல் செலிப்ரேஷனுக்கு முளைப்பாரி கேட்டிருந்தாங்க. அதுக்காக போட்டது. அப்போது லைட்டாக வளர்ந்துருந்தது. இப்போ தளதளன்னு வளர்ந்துருக்கு. ஆனால் இதெல்லாம் என்ன பண்ணணுன்ற விஷயம் எனக்கு தெரியல. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா கூடையை தூக்கிட்டு பொங்கல் அன்னைக்கு கிளம்பியாச்சு. ஏன்னா படையலில் ஏதாவது நம்ம வீட்டில் வளர்ந்ததை வைக்கலாம் அப்படின்னு. போன டைம் வாழைப்பூ வச்சுருந்தோம். இந்த டைம் பார்த்திங்கன்னா பப்பாளி தான். பப்பாளி சூப்பராக வளருது. எப்போவுமே ஒரு பேர்டு வந்து இதை சாப்பிட்டுட்டு போயிடும். இந்த டைம் என்னவோ எங்களுக்கு 4 பப்பாளியுமே வந்து விட்டுடுச்சு. இந்த 4மே இப்போ பறித்தது தான். அதுக்கப்புறம் அப்படியே மேலே போயிட்டு ஏதாவது பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்கிறது தான், அந்த புதினாலாம் இருக்குது. சரி அதை பறிக்க வேண்டாம் அப்படின்னு கத்திரிக்காய் தான் பறிக்கலான்னு போனோம். நான் சொன்னேன் இல்லையா, அம்மாவுக்கு காட்டலான்னு விட்டுட்டோம். இது பார்த்திங்கன்னா 2 ரோஸ் இருந்தது. அதையுமே பறிச்சாச்சு. ஒன்று தம்பிக்கும் அப்பாக்கும் அவங்களோட படத்துக்கு வச்சுட்டோம். இதுதான் இன்றைய அறுவடை. இதை வச்சு தான் நம்ம வந்து இன்றைக்கி படையலில் வச்சு சாமி கும்பிட போகிறோம். ரொம்பவே அழகாக இருந்தது. மேலே போயிட்டு அப்படியே அழகாக விசிட் பண்ணிவிட்டு சூப்பராக வந்திருந்தோம். கத்திரிக்காய் என்னால் இது பண்ணவே முடியல. ரொம்ப அழகாகவே காய்ச்சிருக்கு சூப்பராக. அதுக்கப்புறம் இந்த கத்திரிக்காய் என்ன பண்ணிட்டோன்னா ஈவினிங் பறித்து கொண்டு போயிட்டு எங்கள் ஃப்ரெண்டு வீட்டில் கொடுத்துட்டோம். எங்களுக்கு ஃப்ரெண்டு அப்படின்றத விட ஹஸ்பண்டோட தங்கச்சி அப்படின்னு சொல்லலாம். அவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டோம். அவங்களும் ஹாப்பியாக வாங்கிக்கிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.